வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் அன்று சொன்னது என்ற தலைப்பிலே அவரது எழுத்துக்களை படைப்புகளை அசை போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே 15/8/1987 அன்று இலங்கை ஒப்பந்தம் குறித்து அவர் எழுதிய தலையங்கத்தை பார்க்கவிருக்கிறோம். இலங்கை ஒப்பந்தம் நிறைவேறுமா என்ற தலைப்பிலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைய தலைமுறைக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் பற்றி விஷயங்கள் தெரியாது. உண்மையிலேயே இலங்கை தமிழர்களுக்கு நன்மை செய்யும் விதமாக பாரதம் மேற்கொண்ட ஒரு நல்ல முயற்சி அது பலராலும் இங்குள்ளவர்களாலும் அங்குள்ளவர்களாலும் கெடுக்கப்பட்டது. எனவே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலமாக நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். இந்தியாவில் உள்ளது போல் ஒரு சமஷ்டி அமைப்பில் இலங்கையில் தமிழ் மாநிலம் உருவாகுவதுதான் இலங்கை பிரச்சனைக்கு சரியான தீர்வாக இருக்கும் என்று நாம் பலமுறை கூறியிருக்கிறோம். இப்போது ஏற்பட்டுள்ள ராஜீவ்காந்தி ஜெயவர்தன ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இதை சாதித்திருக்கிறது. கிழக்கு வடக்கு மாகாணங்கள் ஒரே நிர்வாகத்தின் கீழ் இணைய வேண்டும் என்பதுதான் இலங்கை தமிழர் தரப்பில் பேசியவர்களின் இறுதி கோரிக்கையாக இருந்தது. இந்த ஒப்பந்தத்தில் அதுவும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிழக்கு பகுதி மக்கள் இணைப்பை விரும்புகிறார்களா இல்லையா என்பதை இணைப்புக்கு பிறகு நிர்ணயம் செய்ய ஒரு வாக்கெடுப்பிற்கும் ஒப்பந்தத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தத்தின் கீழ் தீவிரவாதிகள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து விட வேண்டும். இந்திய இராணுவம் அமைதி காக்க தமிழர் பகுதிகளில் இலங்கை அரசுக்கு தேவைப்படும் வரை இருக்க வேண்டும். டிசம்பர் மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்படும். தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழர் ஒருவர் முதல்வர் பதவி ஏற்பார். இலங்கை இராணுவம் தன்னுடைய முகாம்களுக்கு திரும்பி செல்லும். சிங்கள மொழியுடன் தமிழ் மொழியும் இலங்கையின் நிர்வாக மொழியாக ஏற்கப்படும். இலங்கையில் தமிழர் பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு காண்பதற்கு முயற்சிக்கக்கூடிய சிங்கள அரசியல்வாதி ஜெயவர்தனா தான் என்று நாம் பலமுறை மீண்டும் மீண்டும் கூறியிருந்தாலும் இப்போது இந்த ஒப்பந்தத்தை அவர் ஏற்றதற்கு சில காரணங்கள் இருக்கக்கூடும் என்பதை நாம் உணர்கிறோம். இலங்கைக்கு உதவி செய்யும் அயல்நாடுகள் இப்பிரச்சனைக்கு தீர்வு காணுமாறு அவரை வலியுறுத்தின. அப்பாவி தமிழர்களை ஆயிரக்கணக்கில் கொன்று குவிக்காமல் தீவிரவாதிகளை அடக்குவது என்பது முடியாத காரியமாக இருந்தது. இலங்கை பொருளாதாரம் பெருமளவு நசிந்து விட்டது. இதையெல்லாம் விட ஒரு முக்கிய காரணமும் உண்டு. இலங்கையின் விருப்பத்திற்கு விரோதமாக இந்திய அரசு தமிழர் பகுதிகளில் விமானத்தில் சென்று உணவுப் பொட்டலங்களை வீசியது. இது வெறும் உணவு சப்ளை காரியமல்ல, இலங்கைக்கு விடப்பட்ட எச்சரிக்கை என்று அப்போது நாம் கூறினோம். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அப்படி நினைக்காவிட்டாலும் ஜெயவர்தனா அதை அப்படியே புரிந்து கொண்டிருக்கிறார். இனியும் ஒரு அரசியல் தீர்வை தாமதிப்பது நல்லதல்ல என்ற முடிவுக்கு இதனாலும் அவர் வந்திருக்கக்கூடும். காரணம் எதுவாக இருக்கட்டும், ஜெயவர்தனா செய்திருப்பது சாதாரண காரியமல்ல. தொலைநோக்கு, விவேகம், மனோதைரியம், நெஞ்சுறுதி எல்லாம் தேவைப்படும் காரியம் இது. சிங்கள மக்கள் இதை எதிர்ப்பார்கள் என்று ஜெயவர்தனாவுக்கு தெரியும். தன்னுடைய கட்சியிலேயே சில முக்கியஸ்தர்கள் எதிர்ப்பார்கள் என்றும் தெரியும். தீவிரவாதிகள் இதை குலைக்க பல முயற்சிகளை செய்வார்கள் என்பதும் தெரியும். புத்த பிட்சுகளின் கோபத்தை சம்பாதிக்க நேரிடும் என்பதும் தெரியும். இத்தனையும் இருந்தும் கூட அவர் துணிந்து இந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்ள முனைந்திருப்பது ஒரு அசாதாரணமான செயல். அவருடைய அரசியல் விவேகத்தை நாம் மனமாற பாராட்டுகிறோம். இப்படி செய்ததோடு மட்டுமில்லாமல் இத்தனை நாள் நான் புத்தி இல்லாமல் நடந்து கொண்டு விட்டேன், எனக்கு துணிவு இல்லாமல் போய்விட்டது, தவறு செய்துவிட்டேன் என்று பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். மனோதைரியத்தின் உச்சகட்டம் இது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய இந்த ஒப்பந்தம் ஒழுங்காக நிறைவேறுமா, நிறைவேற்ற விடுவார்களா என்பது கேள்விக்குரிய விஷயம்தான். பலவிதமான பிரச்சனைகள், பல தரப்புகளில் இருந்து தடங்கல்கள், பல சிக்கல்கள், நியாயமான குறைகள் எழத்தான் செய்யும். அதையெல்லாம் கடந்து இந்த ஒப்பந்தம் நடைமுறையில் நிறைவேற்றப்பட வேண்டும். சிரமமான காரியம்தான். ஆனால் இதற்காக ஒப்பந்தத்தை பழிப்பது சரியாக இருக்காது. இதை யார் நடக்க விடாமல் செய்கிறார்களோ அவர்கள்தான் பழியை ஏற்க வேண்டியவர்களாவார்கள். அது இலங்கை இராணுவமாகவோ ஜெயவர்தனவாகவோ இருந்தாலும் சரி, பிரேமதாசாவோ ஸ்ரீமாரோ பண்டநாயக்காவோ இருந்தாலும், புத்த பிட்சுக்களாகவோ இருந்தாலும் சரி, பிரபாகரனோ மற்ற தீவிரவாதிகளோ இருந்தாலும் சரி,
இந்த ஒப்பந்தத்தை நாசம் செய்ய முனைபவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு பெரும் தீமை செய்பவர்களாவார்கள் என்று அந்த தலையங்கத்தை முடிக்கிறார். திரு சோ அவர்களின் படைப்புகளை தொடர்ந்து கேட்க, சோ அன்று சொன்னது தொடரை தொடர்ந்து கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை பின்தொடருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.